ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மீட்டில் மிஸ்ஸிங் கேர்ள் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களை, இப்போ நம்ம மிஸ்டர் மீட் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து என்ன, எப்பயும் போல் கதை உடைச்சிட்டு தான் போனோம். இதே மாதிரி தான் போன தடவை கதை உடைக்கும் போது இங்கே தான் ஸ்பான் ஆகிருப்பியா போல். திடீர்னு வந்தியா? சரி, இப்போ அவள் எங்கேருந்து வருவியான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இது வேணுங்க, பிளேயர்ஸ் வேணும். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? அவள் வரானா இல்லையா? சரி சவுண்டை போடுவோம். பிளேயர்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குங்க பிளேயர்ஸு. சரி, இப்போ அவள் வந்தால் நம்ம மேலே போயிடலாம். சரி வந்துட்டியாங்க, கதவை திறந்துட்டியா? நம்மளை இன்னும் பார்க்கல, அதனால் மேலே ஓட வேண்டியதா. இப்போ மேலே போனோடனே நம்ம பிளேயர்ஸை யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த கதவை சாத்திக்குவோம். அப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக்குன்னு அடிச்சு பிடிவியான், பார்த்தே இருப்போம். ஓகே, பிளேயர்ஸை யூஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் இந்த பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுங்க, அதனால் அந்த சைடு போட்டு வச்சுக்குவோம். போட்டாச்சு. ஐயோ, போட்டு நானும் விழுந்துட்டேன். சரி, அவ வரதுக்குள்ளே போகணுங்க. வந்துட்டியாங்க? ஐயையே, முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டே. இந்த கதவை வேறு திறக்கலை. சோழி முடிஞ்சா அப்போ? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் கூட முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே பார்த்துக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் தப்பிச்சாச்சு எப்படியும். இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்து இவனை சோழிய முடிப்போம். மேலே சும்மா நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்கியான். வரானா இல்லையா? வந்து தொலைய மாட்டானே. வந்துட்டானா? ஆஹா, வந்துட்டியாங்க. இப்போ ஷார்ட் கன்னில் புல்லட்டை லோட் பண்ணி முதல்ல இவங்க கதையை முடிப்போம். ஓகே, அவன் வரானா? இல்லைங்க. வந்தால் அப்படியே போகலான்னு பார்த்தேன், வரல. சரி, கீழே இருக்க மாட்டியா நிச்சயம்? வேற எங்கிட்டாரு போயிருப்பியான்? இல்லை, கீழே இல்லை. சரி, இப்போ புல்லட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலாட்டியும் பிரச்சனை இல்லை. வந்தால் சுடலாம். அவ்வளோதான், வந்துட்டியா? இவன் கதையை முடிச்சுட்டு நம்ம போய் க்ரீன் கீயை தேடுவோம். ஏன்னா க்ரீன் கீ தான் எந்த எஸ்கேப்புன்னு எடுத்தாலும் தேவைப்படும். அதனால் க்ரீன் கீயை முதல்ல தேடுவோம். என்கிட்ட அது ஃப்ரிட்ஜு சைடில் இல்லை, இங்கே இருக்கும். ஓகே, கதவை திறந்தோடனே வேலையாக கன்னை தூக்கியாச்சு. ஏன்னா இங்கனக்குள்ளே ஒரு பன்னி இருக்குங்க. சரி, அந்த பன்னி இந்த தான் நின்றுருக்கு. இதை சுற்றுவோம். நடக்கிற பன்னியான மிஸ்டர் மீட்டே பரவாயில்லைங்க, இந்த பன்னியெல்லாம் மோசமான பன்னி. திடீர்னு வந்து முட்டிக்கிருக்கும். சரி, அது கதையை எப்படியோ முடிச்சாச்சு. அடுத்து என்ன, நம்ம இதை தேடணும். செயின் கட்டர். ஆமாம், செயின் கட்டர். அதுக்கு முன்னாடி இந்த கன்னை தூக்கி போட்டுக்குவோம். இப்போ செயின் கட்டர் இந்த கபோர்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த கபோர்டில் இல்லைங்க. சரி, அடுத்து இந்த ட்ராயரில் இல்லை. இந்த ட்ராயரில் இல்லைன்னா அப்படின்னா நிச்சயம் இந்த சைடு வச்சுருப்பானுங்க. ஆமாம், இங்கே தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அந்த பன்னியை கூப்பிடுவோம். நடமாடும் பன்னியை. வந்துருச்சுங்க, நடமாடும் பன்னி. ஓகே, இவன் வேற காதுக்குள்ளே வந்து கத்திக்கிட்டே இருக்கானே. பார்த்தா இப்படி தான் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருப்பியாடா. ஓகே, பின்னாடியே வரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்க வயரை கட் பண்ணுவோம். அடப்பாவி, இப்போ தாண்டா பின்னாடி வந்த, அதுக்குள்ளே வேற யாரையும்ன்றியா பாருங்களே. இதான் பைத்தியக்காரத்தனம். சரி, இப்போ பிளேயர்ஸை கொண்டு வந்தாச்சு. இந்த பலகையெல்லாம் எடுத்துக்குவோம். ஒரு இன்னொரு விஷயங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கும் போது திடீர்னு ரெக்கார்ட் கட் ஆயிடுச்சு. நல்ல வேலை பார்த்து, இல்லைன்னா வச்சுக்கோங்களே விளையாண்டக்கப்புறம் தான் பார்த்துருப்பேன், ரெக்கார்டே ஆகிருக்காது. இப்போ தான் கட் ஆச்சு. நல்ல வேலை பார்த்து திரும்ப ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்னென்னா, நம்ம செயின் கட்டர் அதை அங்கே தான் போட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த குண்டனை ஒருக்கு சுட்டுக்குவோம். இவன் வேறு எங்கிட்டு போனாலும் வந்துக்கிருக்கேன். வந்தால் கூட சரி இல்லைடா, பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே இருக்கியாங்க, காது வலிச்சு தொலையுது. இப்போ பாருங்கள், வந்து தொலைய மாட்டியா? ஓகே, வந்துட்டியாங்க. வந்தோடனே சுட்டாச்சு. சுட்டக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு, ஹேமரு, இது ரெண்டை கண்டுபிடிக்கணும். முதல்ல எது கிடைக்குதோ அதை தான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண முடியும். இங்கே கோடு இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா அங்கே கோடு இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே ஹேமர் இருந்துச்சு. இந்த ஹேமரை முதல்ல யூஸ் பண்ணிடுவோம். அடுத்து கோடு வேணுமே. கோடு எங்கே இருக்குது வேறு? சரி, கிச்சனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே தானே செயின் கட்டர் போட்டோம். இவ்வளோ நேரமாக செயின் கட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கியே, பார்த்தா வயர் கட்டரு. சரி, ஏதோ ஒன்று, கட்டர். அடுத்து நம்மகிட்ட இருக்க புல்லட் தீர்ந்தனால கீழே ஒரு கன்று இருக்கும், குட்டி கன்று. அதை எடுத்துக்குவோம். இல்லைன்னா அந்த தொப்பை வேறு பின்னாடி வந்துக்கிருப்பியான். சரி, இந்த இருக்க அந்த கன்று, இதை எடுத்து அந்த குண்டை பெரிய மனுஷன் அவனை சுடலான்னு பார்த்தா அப்போ அதை சுட்டவன் இன்னும் படுத்து கிடைக்கியா. அடப்பாவி, இதுக்காடா தேவையில்லாமல் கன்னெல்லாம் தூக்கிட்டு வந்து வேஸ்ட்டு ஃபெல்லோ.
சரி அவன் எந்திரிச்சிட்டியா இப்போ சுடலான்னு சுட்டேன். பார்த்தா புல்லட் வேற எங்கிட்ட போயிடுச்சுங்க. சரி இவனுக்கு நான் திரும்ப புல்லட் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் திரும்ப புல்லட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இவன் வேற டேய் புல்லட்டை இப்போ தான்டா எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பார்த்து வந்துட்டியா? பார்த்தது மட்டும் இல்லாமல் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? காது வலிச்சு தொலையுதுடா. சரி இப்போ சவுண்டு வேற போட்டிருக்கு கேமரா, அதனால வருவியான்? இவனை சுட்டுட்டு நம்ம கோடை கண்டுபிடிச்சா எஸ்கேப் ஆயிடலாம். இந்த வந்துட்டியா? இவனை சுட்டாச்சு. இவன் வேற அவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுட்டு துரத்திக்கிட்டே இருக்கியா வேறு வேலை இல்லாமல். சரி இதில் ஒழுங்காக துரத்திக்கிட்டே இருந்தால் கூட சரின்றலா, துரத்திக்கு இருக்கும்போதே வேற ஆர் யூ அப்படின்னு கேட்டுக்கிருக்கேன். சரி இதுலேயும் இல்லையா? சரி அப்படின்னா கிச்சனில் கோடு இல்லை, இதுக்குள்ளே தான் கோடு இருக்குன்னு கண்டுபிடிச்சக்கப்புறம் பார்த்தா இந்த குண்டே வந்துட்டானே. டேய் இப்போ தான்டா கண்டுபிடிச்சேன் இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இவன் வந்துட்டு இவனை இப்போ போய் சுற்றி விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்து பார்க்கலாம். பேசாமல் போட்டு தள்ளுவோமா? போட்டு தள்ள புல்லட்டும் இல்லை. கடைசி புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். கடைசி புல்லட்டை வச்சு சுட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். சரி இங்கே சவுண்டை போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இவன் இந்த சைடு கூடி வந்துக்கிருப்பியான். நம்ம அப்படியே இவன் இங்கிட்ட வந்தோடனே அங்கிட்டு போய் கோடை எடுத்துடுவோம். பாருங்கள் என்னமோ ஃப்ரீயாக சோறு போடுற மாதிரி ஓடிக்கிருக்கேன். ஓகே அவன் எப்படி போனால் நமக்கு என்ன? இந்த சைடு தான் கோடு இருக்கும். இந்த இருக்குது, இதை எடுத்து எஸ்கேப் ஆனால் முடிஞ்சு. எஸ்கேப் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சாவி எடுக்கணும். சாவி எடுத்தாச்சு. இப்போ கோடை கீழே போட்டுருவோம். கீழே போட்ட சவுண்டுக்கு வருவியா? கோடே ஒரு துண்டு பேப்பரு, இது விழுந்த சவுண்டுக்கு வருவானான்னு தெரில. சரி எதுக்கோ பார்த்தே போவோம். போகிற வழியில் வந்துட்டானா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போகாது. ஏன்னா இன்னும் 3 நாள் இருக்குது. இருந்தாலும் பார்த்து போவோம். ஓகே கிளியராக இருக்குது. ஆனால் இந்த சைடு தான் அப்போ தான் சவுண்டு கேட்குதுன்னு வந்திருப்பியான். அதனால் இதுக்குள்ளே இருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் ரொம்ப நேரமாக இங்கேயே இருந்து பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த குண்டு பூசணி இந்த சைடுலேருந்து வந்துச்சுங்க. ஐயய்ய இவன் வேறு இந்த சைடுலேருந்து வரியா? உள்ளே இருப்பியான்னு நினச்சி பார்த்தா இங்கிட்டேருந்து வந்தியா? ஏதோ ஒன்று. இவன் மேலே ஏறுவியா பாருங்களேன். இப்போ ஏறுறதை பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கும். தொப்பியை வச்சுட்டு ஏறிக்கிருப்பியா? சரி அவன் ஏறிட்டியா, நான் இறங்கிட்டேன். இப்போ இப்படி கூடி கதவை திறந்தானோ முடிஞ்சு. ஆனால் என்ன இப்போ அவன் வந்தால் நம்ம கதை காலி. இந்த சைடை முட்டுச்சந்து. ஆனால் அவன் வரலை, நம்ம எஸ்கேப்பை முடிச்சாச்சு. ஆனால் அவன் வெளியில் தானே நின்றியா? அப்படின்னா நம்ம போகும்போது பிடிச்சிட மாட்டியா? இங்கே தானே இருந்தியா? எங்கே ஆளை காணோம்? ஏதோ ஒன்று, நம்ம எஸ்கேப்பை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நம்ம காரை தூக்கிட்டு நம்ம வந்த காரை தூக்கிட்டு போயாச்சு. பார்த்துக்கிருக்கியா பார்த்தீங்களா கிரிமினல் ஃபெல்லோ. ஐயோ திரும்ப கத்துறானே. இவனுக்கு வேறு வேலை இல்லை, ஆகுனா கத்துவியான். சரி பாய் கைஸ்.